தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கோம். அதுக்கு அரும்பாடுபட்ட மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்து அவங்களுக்கு ஊக்குவிச்சு பண்ண ஹெட் மாஸ்டர்ஸை வர சொல்லி ஹானர் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தோம் சார். மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில், நம்ம சிஓ முன்னிலையில் நம்ம இருந்து அவங்களுக்கு ஹானர் பண்ணோம் சார். கடந்த ஆட்சியில் தான் அந்த தேர்வு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம ஆட்சியில் புதுசாக என்ன முயற்சி எடுக்கிறோம் சார்? +2ல் 18வது இடம் ஸ்டேட்டில் வந்திருக்காங்க. இதே ஃபஸ்ட்டாக 10th மாதிரி கொண்டு வரணும்னு அறிவிச்சிருக்கோம் சார். இப்போ மாணவர்கள் மாணவர் மத்தியிலே பள்ளி தொடக்கினாலே ஒரு மாணவன் கழுத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கான். ஒரு அங்கன்வாடியில் ஒரு சிறுவன் அடிக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது புகார் வந்திருக்கு. உறுதியாக அதை பரிசீலித்து அதுக்கான நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும். பல பள்ளிகள் அடிப்படை வசதிகள், கழிவறை வசதிகள் இல்லாமல் இருக்குது. குறிப்பாக அண்டகுளம், கந்தரவட்டத்துக்கு. ஆமாம். இதை நான் கடந்த 7-8 நாட்களுக்கு முன்பு நடந்த கலெக்டர் ரிவ்யூ மீட்டிங்லே நானே பேசியிருக்கேன். உறுதியாக எல்லாமே பரிசீலித்து என்னென்ன தேவைகள் பண்ணணுமோ உடனுக்குடன் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட பேசி நம்ம எல்லாம் ரெக்யூர்மெண்ட் பார்த்துட்டு சார், அதுக்கு தகுந்த அவங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்காக. நான் வந்திருக்கிறது கல்வி நிகழ்ச்சி, டீச்சர்ஸ்க்கு உண்டான நிகழ்ச்சி, அதை முடிச்சிட்டோம். என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்போறீங்க? என்னென்ன மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு என்னென்ன திட்டங்கள்? உறுதியாக எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா நிறையா மாணவர்கள் பதிஞ்சு முன்னாள்லேருந்தே பதியப்பட்டு நிறையா பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. உறுதியாக பரிசீலித்து மாவட்டத்துக்கு முக்கியமான துறைகளை இது பண்ணி நம்ம வேலை வாய்ப்பு கொடுப்போம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் தமிழக வீட்டுக்கு பல பேர் இணைஞ்சிட்டு வர்றாங்க. ஆனால் புதுக்கோட்டையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் பல்வேறு முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் முட்டுக்கட்டையாக பருவ செயல்படுறாருன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கு? எனக்கு தெரியல சார். புதுக்கோட்டையில் கட்சி தலைமை என்ன முடிவு செஞ்சாலும் கட்சி தலைமை என்ன முடிவு செஞ்சாலும் தெரியாது. ஐ டோன்ட் நோ. தேங்க்யூ. தனியார் டாஸ்மாக் அதிகமாகிட்டே இருக்கு சார். கவர்மெண்ட் டாஸ்மாக்ல கண்டிப்பா டவுன்ல அதிகமாக துறை சார்ந்த ஒரு நிமிஷம் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அது என்னென்ன பண்ணணும்னு பரிசீலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை அமைச்சர் கண்டிப்பா இருந்தாலும் துறை சார்ந்த அமைச்சர் தானே அதை வெரிஃபை பண்ணணும். நம்ம பரிந்துரை பண்ணுவோம் சார். புதுக்கோட்டை சுற்றி பஸ் ஸ்டாண்டை சுற்றி தனியார் மதுபானங்கள் அதிகம் கடைகள் எல்லாமே சார், எல்லாமே அந்த துறை சார்ந்த அறிவிப்பு சீக்கிரம் சார். ஒரே நிமிஷம் அறிவிப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. நம்மளும் அதை சொல்லியிருக்கோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ தளபதி விஜய் 3 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ உள்ள அமைச்சர் அவர் இன்னைக்கு தாவை கேட்க வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? முதலமைச்சர்கள் கூட தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் சார் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட புதிய திட்டங்கள் நம்ம இதில் வந்திருக்கோம். விரைவில் அறிவிக்கப்படும். நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இருக்கும்.